தட்டைப்பயிறு சாதம் செய்ய போகிறோம் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு 3 பல் உளிச்சு வச்சுருக்கேன். சீரகம், மிளகு இது ரெண்டையும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். வரமிளகா இது வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அரிசி இப்போ காலையில் தான் ஊற வச்சேன். ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டைப்பயிரையும் அரிசியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா தட்டைப்பயிறு அரிசி ஒன்றா மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் இன்னும் நல்லா சூடாகட்டும். தக்காளி, வெங்காயம்லாம் வச்சுருக்கிறேன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாயும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பூண்டு, சீரக, மிளகு வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதோட போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஐட்டத்தையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நம்ம உப்பு எல்லாமே போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் மையம் தனியும் மூடி வச்சிடலாம். தக்காளி, வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இஞ்சி இல்லை, பூண்டு, சீரக, மிளகு, வரமிளகா எல்லாம் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம அரிசி எடுத்து கொட்டிடலாம். அரிசி கொட்டிட்டு தேவையான அரிசி போட்டுறதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். விசில் வரட்டும். விசில் வந்து பார்த்திங்கன்னா இதோட 3ஆவது விசில். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. விசிலும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தட்டைப்பயிறு சாதத்துக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா முட்டை. இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நெய் தான். நான் எப்போவுமே நெய் ஊற்றி கொஞ்சம் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டைப்பயிறு சாதம், தக்காளி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நான் நெய் ஊற்றி சாப்பிடுவேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். தட்டைப்பயிறு சாதம் செய்ய போகிறோம் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு 3 பல் உளிச்சு வச்சுருக்கேன். சீரகம், மிளகு இது ரெண்டையும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். வரமிளகா இது வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அரிசி இப்போ காலையில் தான் ஊற வச்சேன். ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டைப்பயிரையும் அரிசியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா தட்டைப்பயிறு அரிசி ஒன்றா மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் இன்னும் நல்லா சூடாகட்டும். தக்காளி, வெங்காயம்லாம் வச்சுருக்கிறேன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாயும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பூண்டு, சீரக, மிளகு வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதோட போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஐட்டத்தையெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நம்ம உப்பு எல்லாமே போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் மையம் தனியும் மூடி வச்சிடலாம். தக்காளி, வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இஞ்சி இல்லை, பூண்டு, சீரக, மிளகு, வரமிளகா எல்லாம் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம அரிசி எடுத்து கொட்டிடலாம். அரிசி கொட்டிட்டு தேவையான அரிசி போட்டுறதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். விசில் வரட்டும். விசில் வந்து பார்த்திங்கன்னா இதோட 3ஆவது விசில். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. விசிலும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தட்டைப்பயிறு சாதத்துக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா முட்டை. இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நெய் தான். நான் எப்போவுமே நெய் ஊற்றி கொஞ்சம் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தட்டைப்பயிறு சாதம், தக்காளி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நான் நெய் ஊற்றி சாப்பிடுவேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.